ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மாதமாக வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி மெயில் அனுப்பிச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். ஒரு சிலருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேருமே கோவிட் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் தான் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க போல். அவருக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இனிஷியலாக இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபீவருன்றது வந்து யூஸ்வலாக வர ஃபீவரை விட இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப ஹை டெம்பரேச்சர், 1 or 2 டிகிரி, ஒரு 2-3 நாள்லாம் பார்த்திங்கன்னா 1 or 3 டிகிரி இருந்தது. ஃபீவர் குறையவே இல்லை. அப்போ தான் எங்களுக்கு டவுட் வந்துச்சு, ஏன் ஃபீவர் சுத்தமாக குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவருக்கும் எடுத்து பார்த்தோம், அவருக்கும் பாசிட்டிவ். அவருக்கு அந்த டைமில் தான் கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்ன அளவுக்கு ரொம்ப மோசம் கிடையாது, எனக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சு சிம்டம்ஸ். சுத்தமாக எந்திரிக்க முடியல, எந்த வேலையுமே பார்க்க முடியல. கொஞ்சம் இன்னும் ரெக்கவர் ஆகிட்டுருக்கோம். காஃபும் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, கோல்டு காஃப் இதெல்லாம். ஸோ இதனால தான் நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கலை. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டில் இருக்க வேலையை என்னால் சுத்தமாக பார்க்க முடியல. ஃபேமிலியில் வந்து யாராவது ஒருத்தவங்க சிக்காகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, இன்னொருத்தவங்க டேக் கேர் பண்ணிக்கலாம். பட் 2 பேரும் சிக்காக இருக்கோம், அதில் ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சமைக்க. மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வெளியிலையும் போக முடியாது இல்லையா. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தான் வந்து ஷாப்பிங் இதுக்கெலாம் வேறு ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப மோசமாக போச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், 2 பேர்த்துக்கும் நெகட்டிவ்னு வந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த ஆஃப்டர் கோவிட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிக்கு வந்து உடம்பு இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆக வேண்டியது இருக்குது. இப்போது 2-3 நாளாக தான் வந்து நான் கொஞ்சம் யூஸ்வலாக நம்மளோட நார்மல் ரொட்டீனுக்கு மாற ஆரம்பிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணல. இன்றைக்கி வந்து சரி ஒரு vlog மாதிரி சிம்பிளாக என்ன முடியுதோ அதை எடுத்து போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி. நிறைய பேர், அதுவும் இப்போ கடந்த ஒரு வாரமாக ரொம்ப நிறையா எனக்கு கமெண்ட்ஸும் வருது, இந்த மாதிரி ஏன் போடல அப்படின்ட்டு. சரி ஓகே, இன்றைக்கி முடிஞ்ச வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா எப்படியும் ஏதாவது சமைக்க போகிறேன், ஸோ அதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான vlog தான். அதே மாதிரி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சத்தமாக பேசினா காஃப் வேறு வருது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபிஸ் வந்து ரொம்ப அப்படியே ஃபேன்சியான ரெசிபி அந்த மாதிரிலாம் கிடையாது. யூஸ்வலாக இன்றைக்கி வந்து சமைக்க போகிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ காலையிலேருந்து தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் வீடு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி, நமக்கும் எனர்ஜி வர மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த டைமில் நிறைய ப்ரோட்டீன் தான் சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் இப்போ இது நான் யூஸ்வலாக பண்ணுறது தான், பட் இப்போ கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்க பயிர் வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா பயிர்களையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நான் முளை கட்டிடுவேன். அதை வந்து நல்லா அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு கிரேவி, இல்லை சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ அதுக்காண்டி இப்போ நான் பயிர்கள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு கை எடுத்திருக்கேன். ராஜ்மா 1 கை, அதுக்கப்புறமா வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் 1 கை எடுத்திருக்கேன். அடுத்தது இது வந்து காஞ்ச பட்டாணி, அதுவும் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பச்சை பயிர் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே சேர்த்துட்டு நல்லா அதை வந்து அலசிக்க போகிறோம். அலசிட்டு நல்லா நம்ம ஊற வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊறுறதுக்கு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் பக்கம் ஆகும். நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணிலாம் வடிச்சிட்டு நான் எப்படி முளை கட்டுறேன் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து அலசிக்கலாம். இப்போ நல்லா அலசினதுக்கப்புறமா நல்ல தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து முளை கட்டுறதுக்கு எப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்டரில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா இந்த தண்ணி தான் நாங்கள் குடிப்போம். ஸோ இதை ஊற்றி வச்சுட்டு கிட்டலில் சுடுதண்ணி போட்டு ஃப்ளாஸ்க் எல்லாத்துலேயும் நான் வந்து ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன்.
யூஷுவலாகவே வின்டர் டைமில் நாங்கள் வந்து சுடுதண்ணி தான் சாப்பிடுவோம். அதுவும் இப்போ வந்து உடம்பு சரியில்லை, சோர் த்ரோட்லாம் இருக்குது அப்படின்றனால சுடுதண்ணி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் காலையிலே வந்து ஃப்ளாஸ்க் எல்லாத்துலேயும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்பப்போ கிட்டில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பெரிய ஃப்ளாஸ்க்கு. இது வந்து 2 லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இதுலேயும் அதுக்கப்புறமா இருக்கிற வாட்டர் கேன்ஸ் எல்லாத்துலேயுமே சுடுதண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக மார்னிங் ரொட்டீனில் நான் டெய்லியும் பண்ணுற ஒரு விஷயம், இது என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சீரக தண்ணி செஞ்சு எடுத்து வச்சுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் இதில் நான் கலந்து செய்வேன். சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம். இது 3ஐயும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் ஜாஸ்தி குவான்டிட்டி செய்கிறனால 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ரேஷியோவில் தான் நான் செஞ்சு வச்சுப்பேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம். அதோட வாசம்லாம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்கலாம். ஸோ அந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன், அதில் ஊற்றி வச்சுருவேன். நாள் ஃபுல்லாக அதை சாப்பிட்டுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆம்லேட் செய்ய போகிறேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற மாதிரி காய்கறிகள், மீட்டு இதெல்லாம் சாப்பிட சொன்னனால நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதை இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் சுத்தமாக சாப்பிட முடியல, இப்போது 2-3 நாளாக கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காலையில் பார்த்திங்கன்னா சீஸ் ஆம்லேட் தான் செய்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ஆம்லேட்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இது மட்டும் சாப்பிட்டாலே நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் கொஞ்சம் சீஸும் சேர்க்குறனால நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் ஊற்றிடலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் பெரிஸ் இதெல்லாம், அதாவது ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆம்லேட் ஊற்றிட்டு அதிலே நான் வந்து சீஸ் வச்சுருக்கேன், மொசரல்லா சீஸ் தான் போட்டிருக்கேன் நல்லா துருவி. ஸோ அதை அப்படியே நல்லா ஃப்ளிப் பண்ணிட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா பயிர், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் போட்டு வச்சுருந்தேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஹாட் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த நல்லா தண்ணிலாம் வடித்து அந்த பயரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸில் உங்களுக்கு நல்லா முளைச்சி வர ஆரம்பிக்கும். ப்ரிஃபரபிளி நீங்கள் நைட்டு இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு இது ரெடி ஆயிரும், நல்லாவே முளைச்சி வந்துடும். சிம்பிளான மெத்தட் தான் அது. துணியில் கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா உங்களுக்கு முளை கட்டினதுக்கப்புறமா அடுத்து நான் ரெசிபி செய்கிறப்ப காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் லஞ்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் சேர்த்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாம்பார் சாதம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அதெல்லாம் அரைச்சி உங்களுக்கு இதுக்கு முன்னாலே ஒரு வ்ளாகில் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் எப்பயும் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் நான் வந்து பண்ணல. வீட்லேயே செஞ்ச பிசிபெல்லி பாத் பவுடர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி குயிக்காக எப்படி சாம்பார் சாதம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்ததை வந்து கேரட் எடுத்திருக்கேன், ப்ராட் பீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க காய்கறிகள் மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு இந்த காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு தனியாக வேக வச்சுட்டு அரிசி பருப்பையும் வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைப்போம். அதெல்லாம் சேர்த்து தான் செய்வோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு. இது வந்து ஈஸியானது. நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே எல்லாமே சேர்த்து பண்ண போகிறோம். கடைசியாக இந்த நம்ம வீட்டில் அரைச்ச பிசிபெலிபாத் பவுடர் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பிசிபெலிபாத் பவுடர் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் என்னோடய ரெசிபி சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பாருங்கள், ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பாதி கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அலசிக்க போகிறோம். இப்போ பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்ப்போம். ஏன்னா வந்து இதில் காய்கறியிலலாம் உங்களுக்கு காரம் இறங்கணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் இப்போவே சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த காய்கறி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்க பிசிபெலிபாத் பவுடர்லேயே வந்து பெருங்காயம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா குலைவாக கரெக்டாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த ரேஷியோவில் நான் இப்போ வந்து தண்ணி சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதான், தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா காய், அரிசி, பருப்பு எல்லாமே ஒரே டைமில் ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம வந்து தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா குலைவாக வேக விட போகிறோம். நான் என்ன ரேஷியோவில் வேக விட போகிறேன்னா, ஒரு விசில் ஹையில் வந்ததுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நான் அப்படியே வச்சிட போகிறேன். நல்லா குலைவாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ சைட் டிஷ்க்கு நான் வந்து காலிஃப்ளவரையும் கட் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது வந்து சிம்பிள் காலிஃப்ளவர் ஃப்ரை தான். இதுவும் நான் நிறையா வ்ளாகில் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னால். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் வந்து மசாலாலாம் நிறையா சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா எல்லா காலிஃப்ளவரும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகி வரும். இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு வேக வச்ச அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் ஊற வச்ச புளி சேர்க்குறீங்க அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், நல்லா குலைவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இந்த தாளிப்பு வந்து நெய்யில் செஞ்சீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் சாதத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்ததான் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து லேசாக செவந்து வர அளவுக்கு நான் வந்து வதக்கிக்க போகிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ வீட்டில் அரைச்ச பொடின்னு சொன்னேன்ல, பிசிபெலிபாத் பொடி, அந்த பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் இந்த பொடி நான் சேர்த்துக்கிறேன்.
இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா இந்த நெய்லே நல்லா அதை வந்து வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அப்படியே சாதத்தில் சேர்த்துடலாம். நல்லா வந்து பொடி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தில் அதை அப்படியே கலந்துடலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச மசாலா அப்படின்றனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த ரைஸ் கூட நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான பிசிபெலிபாத் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈஸி வெர்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் லஞ்சை வந்து சர்வ் பண்ண போகிறேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ரெகுலராக நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோ நாள் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னி வந்து வர வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.